இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் ஆன்லைன் ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஒர்க் பார்த்திங்கன்னா அவங்க கேப்சான்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட்டான லெட்டர் கொடுப்பாங்க. அதை பார்த்து நீங்கள் அப்படியே டைப் பண்ண வேண்டியதான். இது மூலிமா நீங்கள் வந்து டைப் பண்ண உங்களுடைய ஏர்னிங்ஸையும் நீங்கள் உங்கள் மொபைல்லே பார்த்துக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டண்ட்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு $0.5 ஏர்ன் பண்ணியிருந்தாலே உங்களுடைய மொபைலுக்கு நீங்கள் ஒரு 5 minutesல வித்ட்ரா பண்ணிக்க முடியும். அந்த அமௌண்ட் பார்த்திங்கன்னா 3 to 5 working daysல உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். இதில் வித்ட்ராவல் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்ட் மணி, வெப் மணின்னு நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் நமக்கு பொறுத்தளவுக்கு பெஸ்ட்டானது பெர்ஃபெக்ட் மணி தான். இந்த வீடியோ பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலில் கூகுளில் போய்ட்டு captchaன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி டைப் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு வெப்சைட் வரும், அதை செலக்ட் பண்ணுங்கள். இதுதான் captcha வெப்சைட். இதில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் இப்போ மொபைலில் யூஸ் பண்ணிங்கன்னா டெஸ்க்டாப் வெர்ஷன் செலக்ட் பண்ணிக்கங்க. அப்போ தான் அது யூஸர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். இதில் 2 ஆப்ஷன் இருக்கும். ஒன்று வந்து நம்ம ஆர்டர் கொடுக்குற மாதிரி இருக்கும், இன்னொன்று ஒர்க் பண்ணுறது இருக்கும். செகண்டாக இருக்கும் ஒர்க் ஃபார் captcha, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுதான் ஒர்க்கர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறது. அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா இப்போ நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணோம். ஃபஸ்ட்டு உங்கள் இமெயில் ஐடியை செலக்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்ட் டைப் பண்ணோம். பாஸ்வேர்டு வந்து 8 letters டிஃப்ரெண்ட் லெட்டராக இருக்கணும். அதுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் டைப் பண்ணி பாஸ்வேர்டு கொடுத்துட்டு கீழே வந்து சிம்பிள் கேப்ச்சான்னு கொடுத்துருப்பாங்க. அதை டைப் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்கணும். அதை டைப் பண்ணிட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா உங்களுடைய மெயில் ஐடிக்கு பார்த்தீங்கன்னா ஆக்டிவேஷன் லிங்க் வரும். அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி ஆக்டிவேட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துட்டுங்க. இப்போ நான் என்னுடைய அக்கௌண்ட்டை லாகின் பண்ணி காட்டுறேன். அதில் மேலே பார்த்தீங்கன்னா சைன்இன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுப்பாங்க. அதை யூஸ் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். இதுதான் என்னுடைய அக்கௌண்ட். இப்போ என்னுடைய அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி டைம் கிடைக்க கொஞ்சம் கொஞ்சமாக தான் டைப் பண்ணேன். $0.92 இருக்குது. இது நான் ஃபுல் டைமாக பண்ணுறதில்ல, ஒரு 10 minutes 15 minutes தான் டைப் பண்ணுவோம். இதை பொறுத்தளவுக்கு நீங்கள் ஈஸியாக வித்ட்ராவும் பண்ணிக்க முடியும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதில் மெனு பார்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா 3 lines மாதிரி கொடுத்துருப்பாங்க. ரைட் சைடு மேலே கார்னரில் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா தேர்டாக பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணுங்கள். அதை செலக்ட் பண்ணிங்கன்னா இப்போ பார்த்தாலே உங்களுக்கே தெரியும், நார்மல் ப்ளஸ் ரீகேப்ச்சான்னு இருக்கும். ரீகேப்ச்சானா என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக ஃபோட்டோஸும் கலந்து வரும். அதுக்கு கொஞ்சம் அமௌண்ட் அதிகமாக தருவாங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒன்லி நார்மலில் இருக்கும். அந்த ஒன்லி நார்மலில் கொடுத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் லெட்டர்ஸ் மட்டும் வரும். நீங்கள் இப்போ ஸ்டார்ட் ஒர்க் கொடுத்தீங்க. இது ஃபஸ்ட் டைம் நீங்கள் பண்ணுறப்போ கொஞ்ச நேரம் லோட் ஆகும், ஒரு 5 seconds 10 seconds லோட் ஆகும். இப்போ அது லோட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான லெட்டர் வந்ததுன்னா உங்களுக்கு புரியலாம். லெஃப்ட் சைடில் இட் இஸ் நாட் கேப்ச்சான்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த கேப்ச்சா வந்துடும். இப்போ அடுத்த கேப்ச்சாவும் புரியல, நான் மறுபடியும் இட் இஸ் நாட் கேப்ச்சா அப்படின்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணுறேன். உங்களுக்கு நல்லா புரியுறத மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணாலே போதும். இப்போ பார்த்தீங்கன்னா இதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புரியுற மாதிரி இருக்குது. Y2KCன்னு சொல்லிட்டு அதை என்ட்ரு பண்ணிக்கோங்க. நீங்கள் இதில் அதிகமாக மிஸ்டேக் பண்ணாலும் ஒரு 5 mistake கிட்ட பண்ணால் அக்கௌண்ட்டை சஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 to 15 minutesக்கு அப்புறம் தான் ஓப்பன் ஆகும். என்ட்ரு பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் கேப்ச்சா ஒன்றே வந்துடும். இப்போ இது கொஞ்சம் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக இருக்க கேப்ச்சா மட்டும் டைப் பண்ணாலே போதும். டிஃபிகல்ட்டாக இருக்கிறத டைப் பண்ணாதீங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து ரெப்புடேஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டாப்னு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ஒர்க் வந்து ஸ்டாப் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் லாக் அவுட் பண்ணிட்டு வெளில போயிடலாம். அதில் மிஸ்டேக்ஸ் வந்தாலும் எத்தனை நீங்கள் மிஸ்டேக் பண்ணுறீங்கன்னு காட்டும். 3 to 5 மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா அக்கௌண்ட் சஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அப்புறம் 10 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் நீங்கள் மறுபடியும் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பேமெண்ட் ப்ரூஃப் எப்படின்றத பற்றி பார்ப்போம். நீங்கள் டைப் பண்ணவே உங்களுடைய பேமெண்ட்ஸை நீங்கள் பார்த்துக்க முடியும். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் நம்ம வித்ட்ராவல் ப்ராசஸிங் இப்போ லைவாகவே பார்க்கலாம். அதே ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா செகண்டாக பார்த்தீங்கன்னா பே அவுட் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த பே அவுட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த பே அவுட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணால் உங்களுடைய பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு காட்டும். அதில் நீங்கள் பொறுத்த அளவுக்கு வெப் மணி, பெர்ஃபெக்ட் மணி, பிட்காயின் அந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் பெஸ்ட்டாக இருக்கிறது பெர்ஃபெக்ட் மணி தான். ஏன்னா நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நம்மளால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். நீங்கள் பெர்ஃபெக்ட் மணி அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு தெரியலனா கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு தனியாக ஒரு வீடியோ பார்க்கலாம். அதில் போய்ட்டு உங்கள் பெர்ஃபெக்ட் மணி அக்கௌண்ட் என்ட்ரு பண்ண சொல்கிறாங்க. இப்போ நான் ஏற்கனவே செலக்ட் பண்ணாமல் இருக்கிறதால இப்போ நான் வந்து என்னுடைய அக்கௌண்ட் நம்பரை என்ட்ரு பண்ணேன்.
பெர்ஃபெக்ட் மணியில் பார்த்தா ஒரு 5 நம்பர் to 6 நம்பர் தான் இருக்கும். அது யூன்னு ஆரம்பிக்கும். அதில் கொடுத்துட்டு ஃபஸ்ட் டைம் ஆட் பண்ணுறதால இப்போ சேஞ்சுன்னு கொடுக்குறேன். சேஞ்சுன்னு கொடுத்தீங்கன்னா உடனே சேஞ்ச் ரெக்வஸ்ட் வந்து நம்மளுடைய மெயிலுக்கு சென்ட் பண்ணுவாங்க. அதில் போய் நம்ம கிளிக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணோம் நம்ம தான் இதை சேஞ்ச் பண்ணுறோமான்னு சொல்லிவிட்டு. இப்போ நான் மெயில் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ இமெயில் ஓப்பன் பண்ணிங்கன்னா நீங்கள் அனுப்பின ரெக்வஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மெயிலில் வந்துடும். அதில் ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க. அதில் போய் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணோம். இது ஃபுல்லாகவே செக்யூரிட்டி பர்பஸ்க்காக தான் கொடுத்துருக்காங்க. அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நான் அந்த லிங்கை கிளிக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணோம். ஏன்னா இது ஃபஸ்ட் டைம்ன்றதால அப்படி தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதோடைய நம்ம தப்பாக அக்கௌண்ட் நம்பர் பண்ணிட்டேன்னா டெபாசிட் பண்ணுறவங்க ரிட்டர்ன் பண்ணுறவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் சேஞ்ச் டீட்டெயில்ஸ் கொடுத்தோன்னே இப்போ பார்த்தீங்கன்னா பேமெண்ட் டீட்டெயில்ஸ் வந்து காட்டுது. பெர்ஃபெக்ட் மணின்னு சொல்லிட்டு என்னோடய அவைலபிள் ஃபண்ட்ஸ் வந்து $0.92 இருக்குது. இப்போ நான் எவ்வளோ வித்ரா பண்ணுறேன்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். $0.92 கொடுக்குறேன். அது கொடுத்துட்டு ஆர்டர்னு சொல்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணோம். அந்த ஆர்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய பே அவுட் ஆகிடும். இதில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க 3 to 5 days ஆகும் இந்த வித்ரா அமௌண்ட் வந்து நம்மளுடைய பெர்ஃபெக்ட் மணிக்கு வரதுக்குன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அப்படியும் 3 daysக்குள்ளே வரலனா மேக்ஸிமம் 5 days ஆகும். அப்படி 5 daysல வரலனா மறுபடியும் உங்கள் கேப்ச்சா அக்கௌண்ட்டுக்கே ரிட்டர்ன் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ என் அக்கௌண்ட் வந்து 0 ஆச்சு. அவைலபிள் ஃபண்ட்ஸ் 0ன்னு காட்டுது. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்ட் மணியில் நம்ம வித்ரா பண்ணுறோம் அந்த அக்கௌண்ட் நம்பரும் காட்டுது. இப்போ பே அவுட் டேட் வந்து பெண்டிங்கில் இருக்குது. நமக்கு வந்தோடனே அதில் வந்து பே அவுட் டேட் வந்து பர்ஃபெக்டாக காட்டும். அது மட்டும் இல்லாமல் இந்த டீட்டெயில்ஸ் வந்து மெயிலுக்கு அனுப்பியிருக்காங்க. இந்த மெயிலை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். கன்ஃபார்ம் உங்களுக்கு 3 to 5 daysல வந்துடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.